அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம், அப்புறம் கீர்த்தனம் பண்ண போறோம். அதனால சாண்டிங் பண்ண சொன்னா ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த கலியுகத்துல ஜெபம் பண்றதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும். நான் நேத்து கூட ஒரு கதை சொல்லிட்டு இருந்தேன் ஒரு இடத்துல. இந்த கதையெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க, அவர் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஒரு ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரன் தான். வழிப்பறி கொள்ளைன்னா அவர் அந்த காலத்துல எல்லாம் பஸ் கார்லாம் கிடையாது. ட்ரெயின், புல்லட் ட்ரெயின், ஃபிளைட் எல்லாம் இல்லை. ஒரு ஊருக்குல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னா, இப்ப கொல்லிம்ல இருந்து பெனாங் போகணும்னு சொன்னா ஒரு கட்டை வண்டியில, மாட்டு வண்டியில போகணும், குதிரை வண்டியில போகணும். அப்புறம் ஏதாவது வியாபாரத்துக்கு பொருள் எடுத்துட்டு போறாங்க இங்க இருந்து. அப்போ பெனாங்ல இருந்து வியாபாரத்துக்கு ஒரு பொருள் எடுத்துட்டு வர்றாங்க, இல்ல பெனாங் ஐலாண்ட்ல இருந்து கொல்லிம்க்கு ஒரு வியாபாரத்துக்கு ஒரு பொருள் எடுத்துட்டு வர்றாங்கன்னு சொன்னா அவங்க ஒரு கட்டை வண்டியிலயோ குதிரை வண்டியிலயோ வரணும். அது அந்த காலம். அப்ப காரு, பைக்கெல்லாம் இல்லை. அப்ப ஏதாவது வியாபாரம் பண்ணி நிறைய பணம், காசு, அப்பெல்லாம் நானே காசு தான், நோட்டு இல்லை, பேப்பர் இல்லை. அப்போ கோல்டு காயின், சில்வர் காயின், அந்த மாதிரி காயின்ஸ் நிறைய இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, காட்டுல ஒளிஞ்சிருப்பாங்க. காட்டுல ஒளிஞ்சிட்டு வரவங்க கிட்ட கத்தி காமிச்சு, ஏய் எவ்வளவு பணம் வச்சிருக்கேன் பேக்ல, இல்ல குத்திரும் உடனே அப்படின்னு சொல்லி பணத்தை எல்லாம் பிடிங்கிடுவான். அவன் உயிருக்கு பயந்து போனோம், பணத்தை எல்லாம் கொடுத்துருவான். நீ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ரோட்டுக்கு நடுவில் டோல் பூத்து வச்சு பணம் கொடு, அப்பதான் இந்த பக்கம் போக முடியும். நீ பணத்தை எடு, டோல் கட்டினாதான் நீ போக முடியும் இல்லையா? அப்ப கவர்மெண்டே வழி பயிற்சி. கவர்மெண்ட் அத்தரைஸ்டா பண்றாங்க, அதிகாரப்பூர்வமா கொள்ளையடிக்கிறாங்க. அன்னைக்கு தெரியாம கொள்ளையடிச்சு. அப்போ ரத்னாகர் ஒருத்தர் இருந்தார். ரத்னாகர் என்ன பண்ணுவார் தெரியுமா, கத்தி வச்சு மறுத்துவார். வேற உன்னை குத்திடுவேன், காசு எடு. எவ்வளவு இங்கேட்டு வச்சிருக்க, உண்டியில எவ்வளவு சேர்த்து வச்சிருக்க, உண்டியில பைசா போடுற, நீ எவ்வளவு வச்சிருக்க, 2 பைசா அப்படின்னு கத்தியை காமிச்சு பைசா கொடுங்க. அந்த மாதிரி வழிப்பறி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. நிறைய கொள்ளை அடிச்சாரு, கொலை பண்ணிருக்காரு. பைசா கொடுக்கல குத்திடுவார், கத்தி அடிச்சு. அப்போ ஒரு நாள் அவர் என்ன பண்றாரு, அதிர்ஷ்டவசமா அந்த காட்டுக்குள்ள அவர் வழிப்பறி பண்ணும்போது ஒரு நாள் நாரத முனிவர் வர்றாரு. நாரத முனிவர்கிட்ட என்ன இருக்கு, அவர் என்ன மாதிரி ஒரு சாதுவாரு. நானாவது ஜவமாலை வச்சிருக்கேன், அவர் ஒரு வீணை வச்சிருப்பாரு. அந்த வீணையை வச்சுக்கிட்டு அவர் பாடிட்டு போறாரு. ஏன் இந்த வீணைக்குள்ள என்ன வச்சிருக்கேன்னு, வீணைக்குள்ள ஒண்ணும் இல்லையா, கம்பிதான் இருக்குன்னு. நீ வீணைக்குள்ள ஏதோ காசு எல்லாம் ஒடிச்சு வச்சிருக்க, வேணா பாத்துக்கோன்னு. அவனுக்கு ஒண்ணும் இல்லை, இல்ல பைசா ஒண்ணும் இல்லை. சரி மூட்டை ஏதாவது வச்சிருக்கியா, ஒண்ணும் கிடையாது, எனக்கு 2 ட்ரெஸ் தான் வச்சிருக்கேன், ஒண்ணும் இல்லைன்னு. யார் சொன்ன, நாரத முனிவர் சொன்னார். அவர்கிட்ட ஒண்ணும் இல்லை, ஒரு வீணை மட்டும்தான் இருந்தது. அப்போ ரத்னாகர் சொன்னாரு, ஏதோ பைசா எடு. என்கிட்ட காசு ஒண்ணும் இல்லையா, நான் அப்படியே தெருவுல போய் பாடிட்டு போய் எனக்கு ஏதாவது பிரசாதம் கொடுத்தா சாப்பிடுவேன். சரி அப்ப என்ன பண்றது, சரி போ, ஒண்ணும் இல்லை. அப்ப அவரு சொன்னாரு, நாரத முனி, ஏண்டா நீ இப்படி கொள்ளையடிச்சு கொலை பண்ணிட்டு பாவம் மேல பாவம் சேர்த்துட்டு இருக்காங்க, நிறைய பாவம் சேர்த்துட்டு என்ன பண்ற, நிறைய பாவம் பண்ணிருக்க, நிறைய பேரை கொலை பண்ணிருக்க, கொள்ளையடிச்சிருக்க, இந்த பாவம் உன்னை சும்மா விடாது. அவன் சொன்னா, எனக்கு வேலை தெரியாது, எனக்கு கொலை பண்ணதான் தெரியும், என் குடும்பத்தை யாரு காப்பாத்துவான், நான் கொள்ளையடிக்கலா என் குடும்பத்தை யாரு காப்பாத்துவா. அப்போ நாரதர் சொன்னாரு, ஓ அப்படியா, நீ குடும்பத்துக்காருக்கு தான் கொள்ளையடிச்சியான்னா. ஆமா ஆமா, எனக்கு மனைவி இருக்கா, குழந்தை இருக்கா, அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் இருக்கா, அவளுக்கு வேண்டிதான் கொள்ளையடிச்சேன்னா. அப்படியா, சரி நீ போய் அவங்க கிட்ட சொல்லு, இந்த மாதிரி நான் நிறைய கொலை பண்ணிருக்கேன், கொள்ளையடிச்சிருக்கேன், நிறைய பாவம் சேர்த்திருக்கேன், நான் கொண்டு வந்த காசெல்லாம் நீங்க வாங்கிட்டீங்க, என் பாவத்திலயும் பங்கு வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லு. நான் நிறைய பாவம் பண்ணிருக்கேன், நான் காசு கொண்டு வந்தேன், அந்த காசு எல்லாம் நீங்க வாங்கிட்டீங்க, நிறைய காசு கொண்டு வந்திருக்கேன், அந்த காசெல்லாம் நீங்க வாங்கிட்டீங்க, என் பாவத்திலயும் நீங்க வாங்கிக்கணுமே. அது போய் சொல்லுண்ணா, நீ போய் உங்க ஒய்ஃப்க்கு எல்லாம் கேளு, உன்னுடைய மனைவிட்ட, குழந்தைகிட்ட, அப்பா அம்மாட்ட, மாமனார்கிட்ட எல்லாம் போய் சொல்லணும். இவர் வீட்டுக்கு வந்தோடனே, இன்னைக்கு என்ன கொண்டு வந்தீங்க, பாவத்தை கொண்டு வந்திருக்கேன். அது என்ன கேட்டாங்க, இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க, காசு எங்க, பொருள் எங்க. இன்னைக்கு காசு பொருள்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தினமும் காசு பொருள்லாம் கொண்டு வந்தேன், நீங்க வாங்கிட்டீங்க, இன்னைக்கு நான் பாவத்துக்கு கொண்டு வந்திருக்க, வாங்கிக்கிறீங்களா, அது யாருக்கு வேணும், நீயே வச்சுக்கணும். நீ பாவத்துக்கு கொண்டு வந்திருக்க வாங்கிக்கிறியானா அது யாருக்கு வேணும், நீயே வச்சுக்கணும், எனக்கு ஒண்ணு வேண்டாம். அவருக்கு என்ன வேணும், மொபைல் போன் கொடுத்தா வாங்கிக்குவாரு, பாவம் கொடுத்தா வாங்குவாரா, வாங்க பிரபுன்றாரு. நாசிலாம கொடுத்தா வாங்கிக்குவாரு, அப்புறம் மீகும் தவு இதெல்லாம் கொடுத்தா வாங்கி.
தனுஷா? தனுஷ்னா என்ன தெரியுமா? தனுஷ்னா என்ன தெரியுமா? தனுஷ்னா வில்லு. ராமர் கையில நீ சினிமா நடிகை நினைச்சிட்டியா? அப்படிலாம் சொல்ல மாட்டேன். தனுஷ்னா வில்லு. அவர் பேரு கிறிஸ்டினா. ரித்தீஷ். ஓகே, அப்ப வந்து அவர் பாவத்தை யாரும் வாங்கி தயாரா இல்ல. அவர் திரும்ப வந்தாரு. வந்துட்டு நாரத முனிவர் கேட்டாரு, என்னப்பா ஆச்சு, பிளான் சக்சஸா? ஒண்ணும் இல்ல நாரத முனி, நீங்க சொன்ன மாதிரியே நான் கொண்டு வந்த பணம் எல்லாம் வாங்கிட்டாங்க, நகை வாங்கிட்டாங்க, காசு வாங்கிட்டாங்க, என் பாவத்தை வாங்க மாட்டேன்னாங்க. அப்ப நீ தான் அனுபவிக்கணும். நீ செஞ்ச பாவத்தை நீ தான் அனுபவிக்கணும். அப்போ அந்த ரத்னாவர் சொன்னாரு, நாரத முனியோட காலிலே விழுந்துட்டாரு. நாரத முனியோட பாதத்துல விழுந்து, நாரத முனி நீங்க தான் சொன்னீங்க நான் செஞ்சது தப்பு பாவம்னு. அப்ப அதுல இருந்து நான் விடுபடுறதுக்கு வழி உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப நான் சொல்றேன். உன் பேர் என்ன? பேர் என்ன? ரச்சிதவேல். ரச்சிதவேல், நீ தப்பு பண்ற, பண்ணக்கூடாது. ரச்சிதவேல் கேப்பா, சரியா இப்படி பண்றது சொல்லணும் ப்ரோ. நான் தப்பு பண்றேன்னா இப்ப நான் என்ன சரியா பண்ணணும். இப்ப ரச்சிதவேல் சாண்டிங் பண்ணான். சாண்டிங் பண்ணும்போது நான் பார்த்துட்டே இருக்கேன், ரச்சிதவேல் எப்படி சாண்ட் பண்ண. எங்க மாலை காணும். ரச்சிதவேல் எப்படி சாண்ட் பண்ணா நான் பார்த்துட்டே இருந்தேன். இப்படி வந்துட்டு இந்த மாலை இருக்கு இல்லையா, இந்த வரலையும் சேர்த்து வச்சு பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ணலாமா? என்ன பண்ணணும்? இந்த வரல விட்டுட்டு பண்ணணும். நான் சொன்னேன், ரச்சிதவேல் இப்படி சாண்ட் பண்ணக்கூடாது. அப்ப எப்படி பண்ணணும் பிரபு? இந்த வரல விட்டுட்டு பண்ணு. சரி, அப்போ தெரியாது சொல்லி கொடுத்து. அப்போ இந்த நாரத முனிகிட்ட கேட்கிறார் ரத்னாகர், நான் பாவம் செஞ்சேன்னு சொன்னீங்களே, அந்த பாவத்திலிருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி சொல்லுங்க. அதுக்கு ஒரு வழி இருக்கு. நேரம் அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி இருக்குன்னா, நீ தினமும் ராம நாம சொல்லணும். ராமனுடைய நாமத்தை சொல்லணும். ராமா ராமான்னு சொல்லணும். இவர் ரொம்ப பாவம் பண்ணியிருந்தாரு. அவர் வாயில ராமாங்கிற வார்த்தை வர மாட்டேங்குது. இங்க எல்லாரும் பாவம் பண்ணியிருந்தா அவங்க வாயில ராமா வராது. ரொம்ப புண்ணியம் பண்ணி தான் வாயில ராமா வரும். அப்ப யார் யார் வாயில வருது செக் பண்ணிடுவோம். பண்ணிடலாமா? ராமா. ரொம்ப பாவம் பண்ணாதவங்க வாயில ராமநாம வராது. பாவம் பண்ணியிருந்தா, கொஞ்சம் பாவம் பண்ணியிருந்தா சத்தமா வராது. ராமா ராமா ராமா. நம்ம எல்லாம் ரொம்ப பாக்கியப்பட்டு, நம்ம எல்லாருமே ரொம்ப பாக்கியப்பட்டிருக்கோம். ராமா சொல்லி ரத்னாகர் வந்து சொல்ல சொன்னா அவருக்கு வரல. சீரியஸா சொல்றேன், விளையாட்டு சொல்றேன். உண்மையில இந்த கதை உண்மை. நான் சும்மா வந்து டைம் பாஸுக்கு சொல்லல, உண்மை நடந்தது. உண்மை சம்பவம், உண்மை நடந்தது. ஒரு காலத்தில் உண்மையாக நடந்தது. என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். அப்படிலாம் பயமுறுத்தி எல்லாம் சொல்லல, உண்மையா சொல்றேன். அவருக்கு வாயில ராம நாம வரல. சரி, அப்ப நாரதர் கேட்டார். அவர் சொன்னாரு, சாமி நீங்க சொல்ற மந்திரம் என் வாயில வரமாட்டீங்க. உன் வாயில என்னதான் வரும்னா, கொலவெளி கொலவெளின்னு பாட வேண்டாம். சீரியஸா சொல்றேன். சான்ஸ்கிரிட்ல வந்து கொலைக்கு மாறான்னு பேர். மாறோ. ஹிந்தி ஹிந்தி யார் படிக்கிறீங்க? ஹிந்தி ஸ்டோரி அவரு பன்மொழிக்காரன் படிச்சாரு. அவர் எல்லா மொழியும் பேசுறாரு. அவர் வந்து அந்த பாகுபலி படத்துல வர புதுசா ஒரு மொழி பேசலாம் பேசுறாரு. சரியா? அவர் இல்லாம யார் ஹிந்தி தெரிஞ்சவங்க இருக்காரு? ஹிந்தியில வந்து கொலை பண்றதுக்கு மாறுன்னு சொல்லுவாங்க. ஹிந்தி சினிமால பார்த்தா நான் சின்ன வயசுல பாத்துருக்கேன். புத்தவன் கத்தியன் கொலை பண்றவனுக்குலாம் அது கொலை பண்றதுக்கு வார்த்தை ரொம்ப பிடிக்கும். அப்ப அவன் சொன்னா, எனக்கு வார்த்தையில வந்து கொலை பண்ணதான் வரும்னா. அப்ப நாரதர் சொன்னாரு, சரி அதே நீ சொல்லி தொலைன்னு. உன் வாயில கொலைதான் வரும்னா, கொலை வெறின்னு பாடிட்டு இருக்கான். ஆனா ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா வாயில வர மாட்டேங்குது. அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கான். இவன் அந்த ரத்னாகர் ரொம்ப பாவம் பண்ணியிருந்தான். அவனுக்கு வந்து வாயில மாறான்னு தான் வருது. சான்ஸ்கிரிட்ல வந்து மாறா அப்படின்னா கொல்லுன்னு அர்த்தம், கொலை பண்ணுன்னு அர்த்தம். சரி நீ அதையே சொல்லுனர். நாரதர் சொல்லி நீ அப்படியே சொல்லுனர். அவர் உட்காந்துட்டு மாறா 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 மரா 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 மராமா. அப்ப குருவோடைய கருணையால பகவானுடைய நாமமே வாயில வராம ஒரு பாவியா இருந்தவங்க கூட நாரதுடைய கருணையால நல்ல பக்தராயிட்டார். அவர் பக்தரா மட்டும் ஆகல, அவர் ராமாயணத்துக்கே ஆசிரியர் ஆயிட்டார். ராமாயணம் எழுதினார். ராமாயணம் யார் எழுதினா? வால்மீகி மகரிஷி. அவர் ராமாயணத்துக்கு ஆசிரியர் ஆனாரு. ராமரை தரிசனம் பண்ணாரு.
ராமருடைய 2 குழந்தைகள் குருவாயிட்டு. ராமருடைய 2 குழந்தைகள் யாரு? இந்த மாதிரி 2 பேரு, லவ குஷா, லவா 2 பேரு. அவங்க குருவாயிட்டு. எப்படி இருந்தவர் எப்படி ஆயிட்டாரு? கொலை பண்ணிட்டு பாவகரமான வாழ்க்கையை வாழ்ந்தவரு பகவான் நாம சொல்லி குருவுடைய கண்ணியால ஒரு சுத்த பக்தரை. அப்போ ரத்னாகரோட மோசமானவங்களா நம்ம எல்லாம்? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரத்னாகரோட மோசமானவங்களா? கிடையாது. அந்த அளவுக்கு மோசம் பெரிய ராமநாம சொல்லும் இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு மோசமானவங்க இல்லை. அதனால நம்ம இருக்கிற நல்ல பாக்கியம் பண்ணிருக்கோம். அதனால ஒழுங்கா நாம சொன்னா இந்த லைஃப்லயே நம்ம கிருஷ்ணனுடைய ஆசீர்வாதம் பெறலாம். இப்ப என்ன பண்ண போறோம்? சாண்டிங் பண்ண போறோம். ஒரு ரவுண்ட் வந்து எல்லாரும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுவோம். ஓகே, இந்த இன்னைக்கு ஒரு மாலை ஜெபம் பண்ணிட்டு இது தினமும் பண்ணணும். தினமும் நீங்க வந்து உங்களுக்கு ஜெபம் மாலை கொடுத்துருங்க. ஓகே, குட். யூ ஹேவ் டு சாண்ட் எவ்ரிடே 1 round 10 minutes. அப்ப நீ வந்து நல்ல குழந்தையா, நல்ல நாலேஜ் இருக்கும், நல்லா படிக்கலாம். சாண்டிங் பண்ணும், எல்லாரும் சாண்ட் பண்ணுவோம். கீர்த்தனை தான் இவ்வளவு நேரம் பாடிட்டு வந்தோம். ஓகே, ஜெபம் பண்ண ஜெப யஜ்ஞம். இப்ப வந்து நம்ம வீட்டுல வந்து யாகம் பண்ண போறோம். அதாவது கலியுகத்துல வந்து ஜபம் தான் யஜ்ஞம். இந்த ஒரு ஐயர் கூட்டிட்டு வந்து பிராமணர் கூட்டு வந்து யாகம் பண்ணா வந்து அவன் மந்திரம் ஒழுங்கா சொல்ல மாட்டான், சொல்லி முடிச்சுட்டு போயிடுவாங்க. மந்திரத்தை ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க, அது பலன் இல்லை. ஆனா ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை யாகமா செய்யணும். அதான் இந்த யுகத்துக்கான யஜ்ஞானா ஜப யஜ்ஞோஸ்மி. நான் இந்த யுகத்துல கலியுகத்துல மட்டும் இல்லை, பொதுவாகவே பகவான் என்ன சொல்ற, நான் யாகங்கள்லயே நாம ஜபமா இருக்கேங்கிறார். ஹரே கிருஷ்ணா மந்திரம் வந்து யஜ்ஞம். இப்போ நீங்க போன் பேசுனீங்க, அவர் போன் அடிச்சாரு, போன் எடுத்துட்டு ஹரே கிருஷ்ணான்னு சொன்னா நீங்க ஒரு யாகம் பண்ணிட்டீங்க. யாரையாவது போகும்போது ஹரே கிருஷ்ணா பிரபுன்னு கூப்பிட்டீங்க, யாகம் பண்ணிட்டு. நிற்கும் போது, நடக்கும் போது, சாப்பிடும் போது, உட்காரும் போது, எந்திரிக்கும் போது ஹரே கிருஷ்ணான்னு யாகம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா, வார்த்தை சொன்னா யாகம் நடக்குது. அப்ப இந்த மாலையை வச்சு சொன்னா அவர் யஜ்ஞம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரொம்ப புனிதமாயிடுவார், ரொம்ப புனிதமாயிடும். ஓகேவா? நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்றோம். நீங்க மாலை இல்லாதவங்க மாலை கொடுக்கணும். ஆமா, நீங்க யாரெல்லாம் ஜெபம் தினமும் பண்ணிட்டு இருக்கீங்க, ரெகுலரா சாட் பண்றவங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டு கை தூக்குங்க. ஜெபம் பண்றவங்க எல்லாம் குட், வெரி குட். அப்ப ஜெபம் பண்ணாதவங்களுக்கு மாலை கொடுத்துருங்க. ஜெப மாலை வச்சுட்டு நீங்க தினமும் ஒரு 10 நிமிஷம் ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. அந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் 10 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணா நமக்கு மட்டும் நன்மை இல்லை, நம்ம அப்பா அம்மா முன்னோர்கள் அந்த வம்சத்துக்கே இருக்கு. பகவத்கீதையில இருக்கு, 1வது அத்தியாயம் 41வது ஸ்லோகம். பகவத்கீதை இருக்கு அவங்க வீட்டுல. பகவத்கீதையில வீட்டுல போய் பாத்தீங்கன்னா 1வது அத்தியாயம் 41ஆம் ஸ்லோகத்தை பிரபுபா என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. யார் ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜெபம் பண்றாங்களோ அவங்களுக்கு அவங்க மட்டும் நன்மை அடைகிறது இல்லை, அவங்க வம்சமே முன்னோர்கள்லாம் மோட்சம் அடைஞ்சிருவாங்க பல தலைமுறைக்கு. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பிரபுபாது குரு கொடுத்து ரைட் ப்ரேயர் பண்ணுவோம். நம்ம விஷ்ணு